வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் உங்கள் ஸ்ரீதேவி, டேரட் கார்ட் ரீடர், லீ நியூஸ் சேனலுக்காக. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரிங்க, ஆக்சுவலாக அது திருமணம் தடை, காதலில் ஃபெயிலியர் ஆகிறது, மற்றபடி பிரம்மஹத்தி தோஷமாக இருக்கட்டும், எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு நம்ம கொடுக்குறோங்க. நீங்கள் அந்த ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம பெண் சாபம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ராசி எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் நம்மளோட வளர்ச்சி அது மிக தடங்களாக இருக்குங்க. நம்ம குலதெய்வ வழிபாடும் அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய கடமையும் கரெக்டாக செஞ்சால் தான் நம்மளுக்கு ஜாதகமே நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு அது சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இன்றைக்கி தீபாவளி. ஸோ இப்போ அதை பட்டாசெல்லாம் வெடித்து சந்தோஷமாக கொண்டாடுங்க, பார்த்து வெடிங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 20/10/2025 சதயம் பூரட்டாதிக்கு சந்திராஷ்டிரம் கும்பத்தில் விழுகுது. ஸோ பார்த்து நிதானமாக இருங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்து பட்டாசு வெடிங்க. இன்றைக்கி மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 22 வந்திருக்கு. த ஃபூல் அப்படின்னு வந்திருக்கு. வேலை செய்யும்போது கவனமாக வேலை செய்யுங்க. உங்களோட பேச்சு கரெக்டாக இருக்கட்டும். 40% பாசிட்டிவாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கண்ணை மூடிட்டு விட்ட மாதிரி நீங்கள் வேலை செய்யாதீங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளுக்கு 4 பேர் கேட்குறதுக்கு காத்துட்ருக்காங்கன்னா அது தெளிவான விஷயமா சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு நாள் இன்றைக்கி நல்லாயிருக்கு. ரிஷபம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிஷபம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு வந்திருக்கு. சூப்பரான கார்டாக வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். வேலை மாற்றம் இருக்குது. பண வரவு இருக்குது. இன்றைக்கி நல்லா பண வரவும் இருக்குது. வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சும்மா சுற்றி பார்க்குறக்கு இதுக்கெல்லாம் ஜாலியாக இருங்க. 90% பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மிதுனம் பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 15 த டெவில் வந்திருக்கு. நிறைய வருமானமெல்லாம் இருக்குது. தேவையில்லாத நட்புகளும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் வரவங்ககிட்டேயோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுங்க. கெட்ட பேர் வாங்கிக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சுயநலமாக யோசிக்காதீங்க. பொதுநலமாக யோசிங்கன்னு சொல்லலை. சுயநலமாக நம்மளுக்கு மட்டுமே யோசித்தா வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அதுதான் சொல்ல வந்தேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட பார்த்து பழகுங்க. நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு. கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமஸ்காரம். கடகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கும். உங்களுக்கு பணவரவு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தேவையான பணவரவு இன்றைக்கி கிடைக்கும். மற்றபடி இன்றைக்கி 90% பாசிட்டிவாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நாள். சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம்க்கு கார்டு நம்பர் 7 த சேரியட் வந்திருக்கு. கொஞ்சம் பலவிதமான குழப்பத்தில் இருப்பீங்க. இப்போ சரி நம்ம அடுத்தது வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாமா, எப்போவுமே ஒரு 2 குதிரையில் போகிற மாதிரியே யோசிப்பீங்க. 2 குதிரை நேர்கோட்டில் போனால் பரவாயில்ல, ஒவ்வொரு கோட்டில் போச்சுன்னா நீங்கள் போகிற வண்டி சரியான பாதை அடையாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பீங்க. இன்றைக்கி எதையுமே யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட இன்றைக்கி உங்கள் வேலையை என்ன தீபாவளியாக சந்தோஷமாக சாப்பிட்டு பட்டாசு வெடித்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இன்றைக்கி பண்ணுங்கள். அமைதியாக எந்த ஒரு அடுத்த ஸ்டெப்பை இன்றைக்கி யோசிக்காதீங்க. கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு. 99% பாசிட்டிவாக இருக்குது. த மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு கெட்ட பார்வை இருக்குது. அதாவது திருஷ்டின்னு கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அவங்க பண்ணலாம். அதனால் உங்களுடைய நிம்மதி பறிபோகுது. அதுக்கான நாளாக இருக்குது இன்றைக்கி. பட் மற்றபடி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக இருக்குது. 99% பாசிட்டிவாக இருக்குது. இன்ஃபினிட்டியாக இருக்குது. பட் அந்த யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதாவது நெகட்டிவாக யாராவது ஏதாவது பண்ணினாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. பட் உங்களோட வாழ்க்கையிலேருந்து
இருக்கிற சந்தோஷத்தை தூக்கிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. துலாமுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துலாமுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 22 த ஃபூல் அப்படின்னு வந்திருக்குது. இதே தான் சொல்லுவேன், தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் நல்ல வார்த்தை பேசுகிறதாக நினச்சி அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தையை பேசிட்டு அந்த இடத்துல ஒரு சங்கடத்தை உருவாக்கிடுவீங்க. அது பண்ணாதீங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருமானம் இந்த மாதம் டார்கெட்டை முடித்த ஒரு நல்ல வருமானம் வரும். மற்றபடி உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. வெளிநாடு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. வெளியூரும் போகலாம். விருச்சிகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கார்டு நம்பர் 2 த ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. இன்ஃப்ளூயன்ஸஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக உங்களோட வாழ்க்கை என்ன நடக்குதோ அதை கொண்டு போங்க. 90% பாசிட்டிவாக இருக்குது. நிறைய க்ரியேட்டிவ் பவர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். உங்களோட சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் தேவையில்லாத உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க. முடிவு கரெக்டாக தெளிவாக எடுங்க. ஓகேங்களா? அவங்க நாள் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. 90% பாசிட்டிவாக இருக்குது. தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 22 த ஃபூல் அப்படின்னு வந்திருக்கு. தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாதுங்கிறது தான் இந்த கார்டுக்கு நம்ம சொல்கிறது. மற்றபடி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு ரிஸ்க் எடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். ஏதாவது வெளியூர் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ கவனமாக பேசுங்க. சந்தோஷமாக இருங்க. மகரம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகரம்க்கு வந்து கார்டு நம்பர் 6 த லவர் கார்டு வந்திருக்கு. நல்லா பண வரவேற்கு அன்பு நிறையா கிடைக்கும். கிடைச்சாலும் உங்களுக்கு பத்தாது, தேடிகிட்டே இருப்பீங்க. மற்றபடி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான டேயாக இருக்குது. 90% பாசிட்டிவாக இருக்குது. பண வரமும் இருக்குது, அன்பும் இருக்குது. ஸோ குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருங்க. பாசிட்டிவ் டேவாக இருக்குது. கும்பத்துக்கு வந்து கார்டு நம்பர் 20 தி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. நல்ல ஒரு புது பிறப்பு எடுத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து எடுங்க. மற்றபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் டேவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கோயிலுக்கெல்லாம் போகிற, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கோயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும். நம்ம போவோமான்னு நினச்ச இடத்துக்கு நீங்கள் இன்றைக்கி போவீங்க. மற்றபடி இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. எந்த ஒரு முடிவுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அது பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் சரி. மீனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மீனம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 6 த லவர் கார்டு வந்திருக்கு. பண வரவும் அன்பும் நிறையாவே கிடைக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி. ஆனாலும் அவங்க அன்பை தேடிட்டு தான் இருப்பாங்க. இருக்கிற அன்பு பத்தலைன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு எங்கேயோ ஒரு சிக்கலில் இருக்கும். அதை பற்றின ஒரு புரிதல் இன்றைக்கி கிடைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தீபாவளி நாள் பலகாரம் சாப்பிட்றதா இருக்கட்டும், நிறையா நம்ம நான்வெஜ் எடுத்து இன்றைக்கி செய்வாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நாளில் தான் இட்லி நான்வெஜ் சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக நினைப்பாங்க. இப்போ தான் வீக்லி 4 தடவை ஆன்லைனில் போட்டால் உடனே வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து ஒரு கும்பலாக இருந்து கூட்டு குடும்பமாக இருந்து சந்தோஷமாக கொண்டாடின நாள் தான் இதெல்லாம். இப்போல்லாம் சும்மா அது ஒரு ஃபேண்டசி ஆகிடுச்சு. பட் எதாக இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவல் டே. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.